அடுத்து உதய கம்மன்பிள்ளை ஒரு கருத்தை கூறுகிறார். அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் மீது குற்றச்சாட்டு இல்லை, கம்மன்பிள்ளை கூறுகிறார் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவத்துக்காக பிள்ளையானை கைது செய்ததாக ஜனாதிபதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பொய்யுறுத்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் இந்த விவகாரத்தில் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் மீது ஒரு குற்றச்சாட்டுகள் கூட சுமத்தப்படவில்லை என்று பிவித்துறை ஹெல உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பிள்ளை கூறுகிறார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் நான் வெளியிட்ட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு தரப்பினர் போலியான கையடக்க ஆவண படிவத்தை தயாரித்து பரிமாற்றம் செய்கின்றார்கள். குண்டு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நான் செயற்படவில்லை. அவ்வாறு செயற்பட்டிருந்தால் எனக்கு உயரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் பல விடயங்களில் வெளிப்படுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி உட்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் குறிப்பிட்டார்கள். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் கடந்த 2ஆம் தேதி கல்கிச நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். பிள்ளையான் தொடர்பில் நீதவான் நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்பட்டு பி அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு விடயங்களை குறிப்பிட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்காகவே பிள்ளையானை கைது செய்திருக்கிறோம் என்று உண்மைக்கு மாறாக குறிப்பிட்ட ஜனாதிபதி உட்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதாக இப்போது உதய கம்மன்பிள்ளை கூறுகிறார். எனவே சாலே என்னுடைய கைது தொடர்பாக அவர் எதையும் கதைக்கவில்லை, அது ஒரு அரசியல் என்பதாக அவர் கருத்துக்களை முன்வைக்கிறார். ஏற்கனவே அசாத் மௌலானா வழங்கியிருக்கின்ற வாக்குமூலம் தொடர்பான விடயங்களையும் உதய கம்மன்பிள்ளை மறந்திருப்பாரோ தெரியவில்லை. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இருக்கின்ற உண்மைகளை கண்டறிய வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு. எனவே அதனை செய்வதற்கான இடம் கொடுத்துவிட்டு நீங்கள் உண்மையிலேயே இந்த உயிர்த்த ஞாயிறு தினம் தொடர்பான உண்மையான விடயங்கள் வெளிக்கொண்டு வந்து நேர்த்தியான விசாரணை நடைபெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இந்த விடயத்தில் திசை திருப்புகின்ற செயற்பாடு மேற்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது என்பதாக அரசு தரப்பு அமைச்சர்கள் பல்வேறு தரப்பினரும் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள்.